சில ரகசியங்கள் புதைக்கப்படுவதில்லை, அவை காத்திருக்கின்றன. பழிவாங்க ஒரு சரியான நேரத்துக்காகவும் ஒரு சரியான ரத்தத்திற்காகவும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சந்தோஷ் ஐடியா புக்ஸ். இந்த சேனலில் நீங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு பிரம்மாண்டமான மர்ம நாவல், மாயபுரத்து நள்ளிரவு ரகசியம். 40 வருடங்களாக ஒரு கிராமமே பூட்டி வைத்திருந்த அந்த பழைய ஜமீன் பங்களாவின் கதவுகள் இன்று திறக்கப்படுகின்றன. ஒரு மர்மமான கடிதம், ஒரு சபிக்கப்பட்ட வம்சம், இருட்டில் ஒளிந்திருக்கும் ஒரு ஆத்மா. ஹெட்ஃபோன்களை மாட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் இந்த கதையை நீங்கள் மட்டும் கேட்கப் போவதில்லை, உங்கள் பின்னால் யாரோ ஒரு நிழல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. சென்னை பட்டினமே மழையில் நனைந்து கொண்டிருந்த ஒரு சனிக்கிழமை மாலை, அசோக் தன் கேமரா லென்ஸுகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். திடீரென வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம். வெளியே யாரும் இல்லை, ஆனால் வாசலில் ஒரு பழைய மஞ்சள் நிற கவர் கிடந்தது. அதன் மேல் அசோக் என்று இரத்த சிவப்பில் எழுதப்பட்டிருந்தது. உள்ளே இருந்த கடிதத்தை பிரித்தபோது ஒரு வினோதமான வாசனை. அது காய்ந்த பூக்களின் வாசனையா அல்லது பிணத்தின் வாசனையா என்று அவனுக்கு புரியவில்லை. அதில் இருந்த வரிகள்: உன் இரத்தத்தில் உரிய பாவம் உன்னை தேடி வருகிறது. மாயாபுரம் உன் முன்னோர்களின் இரத்தம் சிந்திய மண் உன்னை அழைக்கிறது. தை 1 தேதிக்குள் நீ அங்கே வராவிட்டால் உன் குடும்பத்தின் கடைசி விளக்கு அணைந்துவிடும். அசோவிற்கு தலை சுற்றியது. அவன் தந்தை அவனிடம் எப்போதும் தன் சொந்த ஊரை பற்றி சொன்னதே இல்லை. நமக்கு ஊர் கிடையாது என்று தான் வளர்த்தார்கள். இப்போது இந்த கடிதம் யாரை பற்றி சொல்கிறது? தன் தாத்தாவை பற்றி ரகசியம் என்ன? அசோக் அன்றே தனது பழைய புல்லட் எடுத்துக்கொண்டு மாயாபுரம் நோக்கி கிளம்பினான். திருநெல்வேலி கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் அந்த மாயாபுரம் கிராமத்தின் எல்லைக்குள் அசோக் நுழையும் போது இரவு 8 மணி. வழியில் ஒரு டீ கடை. அங்கே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அசோக் வண்டியை நிறுத்தி வழி கேட்டான். ஐயா, இங்கே ஜமீன் பங்களா எங்கே இருக்கிறது? அந்த பெரியவர் கையில் இருந்த டீ கிளாஸ்களை கீழே போட்டார். அவரது கண்களில் பயத்தில் விரிந்தன. தம்பி, இந்த ஊரில் 40 வருஷமாக யாரும் அந்த பக்கம் போனதே இல்லை. அந்த பங்களா வாசலில் இன்றைக்கும் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நிற்குதுன்னு சொல்கிறாங்க. நீ யாருப்பா? பார்க்க அப்படியே பழைய ஜமீன் ஐயா மாதிரியே இருக்கியே. அசோக் பதில் எதுவும் சொல்லாமல் வண்டியை எடுத்தான். ஊருக்குள் நுழையும் போது ஒரு வினோதமான விஷயம். அந்த ஊர் தெருக்களில் ஒரு நாய் கூடம் இல்லை, ஒரு பூனை கூடம் குறுக்க போவதில்லை. ஊரே ஒரு இடுகாடாக போல காட்சியளித்தது. அந்த பெரிய இரும்பு கேட்டை தள்ளி கொண்டு அசோக் உள்ளே போனான். முச்செடிகள் மண்டியிருந்தன. அந்த பங்களா ஒரு ராட்சச வாயை பிளந்து நிற்பது போல இருந்தது. கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது 40 வருடங்களாக அடைக்கப்பட்டிருந்த காற்று அவன் முகத்தில் மோதியது. டார்ச் அடித்து பார்த்தபோது சுவரில் ஒரு பெரிய புகைப்படம். அவனது தாத்தா கம்பீரமாக அமர்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த புகைப்படத்தில் யாரோ ஒரு கத்தியால் அவர் கண்களை குத்தி இருக்கிறார்கள். அன்று இரவு அசோக் அந்த பங்களாவின் ஒரு அறையில் தங்கினான். தூக்கத்தில் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. அசோக் எழுந்து பார்த்தபோது சுவரில் ஒரு நிழல் தெரிந்தது. அந்த நிழல் மெதுவாக நகர்ந்து ஒரு அலமாரிக்கு பின்னால் மறைந்தது. அசோக் அங்கே போய் பார்த்தபோது ஒரு ரகசிய அறை திறந்தது. உள்ளே ரத்தம் காய்ந்த ஒரு துணி, அதோடு ஒரு டைரி இருந்தது. அது அவனது தாத்தா எழுதியது. டைரியை புரட்டினான் அசோக். 1982ஆம் ஆண்டு மல்லிகா அந்த ஊரின் ஏழை பெண். அவளுக்கும் ஜமீன் குடும்பத்திற்கும் இருந்த பகை என்ன? ஊர் மக்கள் அவளை சூனியக்காரி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு மூலிகை மருத்துவர். ஜமீன் குடும்பத்தில் ஒரு பெரிய சொத்து தகராறு வந்தபோது மல்லிகாவை பகடக்காக பயன்படுத்தி அவளை தற்கொலை செய்ய தூண்டியிருக்கிறார்கள். மல்லிகா சாகுபோதும் சொன்ன சாபம்: இந்த ஜமீன் வாரிசு எப்போது இந்த மண்ணில் கால் வைக்கதோ அப்போ என் ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் அந்த வாரிசுக்கு சாவு நிச்சயம். அசோக் டைரியை படித்து முடித்த போது அந்த அறையின் கதவு தானாக மூடிக்கொண்டது. சுவரில் இருந்து மல்லிகாவின் புகைப்படம் மெதுவாக கண்ணீர் வடித்தது. அது கண்ணீர் இல்லை, இரத்தம். மல்லிகாவின் ஆவி அசோக்கின் முன்னால் நின்றது. அதன் கழுத்தில் ஒரு தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருந்தது. உன் தாத்தா செய்த தவறுக்கு நீ பலியாக போகிறாய் அசோக். ஆனால் அசோக் பயப்படவில்லை. அவன் மல்லிகாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். என் தாத்தா செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் உன்னை கொன்றது என் தாத்தா இல்லை,
அவர் உன்னை காப்பாற்றத்தான் முயன்றார். இதோ இந்த டைரியில் உள்ள ஆதாரத்தை பார். மல்லிகாவின் ஆவி அந்த டைரியை பார்த்தது. அதில் உண்மையான குற்றவாளி பெயர் அந்த ஊரின் இப்போதைய பூசாரி காளிமுத்து. அவர்தான் மல்லிகாவின் சொத்துக்காக அவளை கொன்றுவிட்டு ஜமீன் மேல் பழியை போட்டிருக்கிறார். உண்மை தெரிந்ததும் மல்லிகாவின் ஆவி ஒரு பயங்கரமான சிரிப்பை சிரித்து அன்று இரவு மாயாபுரம் ஒரு பெரிய இரத்த போராட்டத்தை சந்தித்தது. காளிமுத்துவின் கதை முடித்தது. மல்லிகாவின் ஆத்மா சாந்தி அடைந்தது, காற்றில் கரைந்தது.